ஹலோ வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த வேலியில் போகிற ஓனானது பிடிச்சி பாக்கெட்டில் டவுசரில் இதில் போட்டால் சொல்லுவாங்க பாருங்கள். பழமொழி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இந்த பழமொழிக்கு 100% ஈக்குவலாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு உண்மையான அமானுஷ கதை இருக்க போகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? பழமொழிக்கும் கதையா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இது ஒரு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான கதை தாங்க. அதாவது இந்த சும்மா இருக்கிறதுக்கு இல்லாமல் இந்த சிம்பிளி சரத்துலாம் போயிட்டு இந்த பேய் இருக்கிற இடத்துக்குலாம் போயிட்டு வீடியோ போடுறாங்க இல்லையா, அதை பார்த்து சில பேர் இன்ஸ்பயர் ஆகி வீடியோ போடுறாங்க. தப்பு இல்லை. ஆனால் அதுக்குன்னு உண்மையாக பேர் இருக்கிற இடத்துக்காக போயிட்டு வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்குது இந்த சேட்டை பிடிச்ச பசங்க சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி பசங்கள்லாம் சேர்ந்தாலும் ஏதாச்சும் பண்ணுவானுங்க. ஆனால் இவனுங்க பண்ணி பயங்கரமாக அடி வாங்கி அந்த கதையை என்கிட்ட சொன்னபோது சொன்னாங்க, கேட்குறது கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் ஆனால் உள்ளுக்குள்ளே பயங்கரமான விஷயங்கள் இருக்குது. என்னென்னா, ப்ரோ அந்த பேய் எங்களை டவுசரை கழட்டிட்டு ஓட விட்டுருச்சு ப்ரோ அப்படி இந்த மாதிரி தான் என்கிட்ட அந்த கதையை சொல்லும்போது சொன்னாங்க. அப்படி உங்களுக்கு என்ன நடந்துச்சு, அது எந்த ஸ்பாட்டு, எங்கே போனானுங்க, அதை பார்க்குறதுக்கு அந்த பேயை வர வைக்கிறதுக்கு இவனுங்க என்னென்னலாம் வித்தையெல்லாம் பண்ணானுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சேர்ந்த ஒரு பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட் த்ரில்லர், பயங்கரமான ஒரு அமானுஷமான கதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கதையை சத்தியமாக நான் கேட்டதும் இல்லை, நான் போட்டதும் இல்லை. இதோட ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இந்த ஒரு வீடியோ ஸ்டோரியை சொல்கிறேங்க. அதாவது அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னுடைய ஃபேஸு, இந்த சேனலு, இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டனும் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுருங்க. ஏன்னா இந்த மாதிரி இல்லாட்டியும் இதை விட பயங்கர மாட்டேங்க, இந்த மாதிரி போட மாட்டேன்னு நினைக்கிறேன். இதோட பயங்கர மாட்டி த்ரில்லிங்கான ஸ்டோரிஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி உண்மையாக நடக்கப்பட்ட பேய் கதைகள்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்து வச்சுருங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கான இந்த ஒரு அமானுஷமான கதையை பார்க்க போயிடலாம். வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. நான் உங்கள் அருண். பயத்தை எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கோங்க. ஓகே, இந்த சம்பவம் எங்கே ஆரம்பிக்குது தெரியுமா? திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆரம்பிக்குதுங்க. திருநெல்வேலி மாவட்டம்னா எக்ஸாக்டாக திருநெல்வேலி தான். ஏன்னா ஒரு 5 பசங்க ஃப்ரீலான்சிங் சொல்லுவாங்க பாருங்க, இந்த வீடியோ எடிட்டிங்கு, இந்த வேலையை தனித்தனியாக பண்ண வேண்டாமல் சொல்லிட்டு குரூப்பாக சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இந்த 5 பசங்களுக்கும் வீடும் அதுதான், ஆஃபீஸ் ரூம் அதான், எடிட்டிங் ரூம் அதான், எல்லாமே அதான். சாப்பிட்றது கூட என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் ஹோட்டலில் போய் சாப்பிட தவிர சமைக்க மாட்டானுங்க. இந்த மாதிரி தான் அந்த 5 பசங்கள் வாழ்ந்துட்டு இருக்கான். 5 பசங்களில் ஒருத்தன் தான் திருநெல்வேலிக்காரன். மற்ற எல்லாருமே இந்த பக்கத்தை சுற்று வட்டாரத்தில் இருக்க ஊருக்கு பாருங்கள், வள்ளியூர், கோயில்பட்டி, இந்த மாதிரி ஏரியாவில் உள்ள பசங்க தான். அதுலேயும் குறிப்பாக 2 பசங்க நேம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒருத்தன் பேர் குரு, இன்னொருத்தன் பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு விக்னேஷ் அப்படிங்கிற பேர். இவனுங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரீலான்சிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்ன தான் வந்துட்டு இந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து கண்டினியூஸாக காசே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லையா? அந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக மைண்டு டைவர்ஷன் தேவை. அந்த மாதிரி டைவர்ஷன் தேவைப்படும் போது தான் இந்த பசங்களுக்கும் ஒரு நாள் தேவைப்பட்டிருக்கு போலங்க டைவர்ஷன். அவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னென்னா, குற்றாலத்தில் தண்ணி விழுறதை கேள்விப்பட்டு சரி குற்றாலத்துக்கு போகலாம் முடிவு பண்ணுறான். இங்கே இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, குரு விக்னேஷ் சொன்னேன் இல்லையா, அதில் அந்த விக்னேஷ் அப்படிங்கிறவனுடைய சொந்த ஊரே குற்றாலம் தான். அவங்க அம்மா அப்பாலாம் அங்கே தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ மச்சி சூப்பராக வச்சு எங்கள் ஊருக்கு வாங்க, நான் உங்களுக்கு சிறப்பாக நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி மச்சான் நீ அப்போ என்ன பண்ணு, நாளைக்கே நம்ம கிளம்பலாம், எனக்கு இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியல, மண்டை கிறுக்கு பிடிச்சி செத்துருவோம் போல, நாளைக்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பசங்க சொல்கிறாங்க. சரிடா போகலாம், அப்போ நான் இன்றைக்கி நைட்டு போயிட்டு வீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்ணிட்டான், சரி சூப்பர் மச்சி அப்போ உங்கள் வீட்டில் தங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி பசங்க சொன்னதும் இந்த பையன் என்ன பண்ணுறான், முந்தின நாள் நைட்டே கிளம்பி போயிடுறானாங்க குற்றாலத்துக்கு. அப்படி அந்த பையன் கிளம்பி போனதுக்கப்புறம் தான் இந்த பசங்களுக்குலாம் ஒரு யோசனை வருது, மச்சான் அவன் வீட்டுக்கு போனோம்னா தண்ணி அடித்தா மாட்டிக்கிட மாட்டோம், அவன் தண்ணி அடிக்கிற விஷயம் வேறு வீட்டுக்குலாம் தெரியாது, என்ன பண்ணுறது, சரிப்பட்டு வராது, அவன் வீட்டில் தங்க வேண்டாம், அவனை வீட்டுக்கு போக சொல்லுவோம், நம்ம இங்கே வெளியே ஏதாச்சும் ஒரு ரூம் எடுக்க சொல்லுவோம், பசங்களாம் ஷேர் பண்ணி ரூம் அமௌண்ட் கொடுத்துடலாம், ஒரு 2 நாள் மட்டும் ஸ்டே பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பசங்களுக்குலாம் டிஸ்கஸ் பண்ணுறானுங்க தாங்க. அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த பையனையும் ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, சரி மச்சான் ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த பையனும் சொல்லியிருந்தான். இப்போ அடுத்த நாள் விடிய காலையிலங்க ஒரு 3:30 மணிக்கெலாம் கார் வச்சுருக்கானுங்க பசங்க. இந்த கார் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறானுங்க, குற்றாலத்தை நோக்கி பயணத்தை மேற்கொண்டு போய்கிட்டு இருக்கானுங்க. அப்படி குற்றாலத்துக்கும் போயாச்சு. காலையில் போய்ட்டு குளிக்கலாம்னு ஆசையாக குற்றாலத்துக்கு போய் நிற்கிறானுங்க மெயின் ஃபால்ஸில். பார்த்தா குளிக்கிறதுக்கு தடை. முந்தின நாள் தண்ணி விழுந்துச்சு, ஆனால் அடுத்த நாள் வெள்ளம் மாதிரி தண்ணி கொட்டுறதுனால குளிக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. தண்ணி குறைஞ்சாதான் குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னடா மச்சான் வந்தவொடனே இப்படி ஒரு அவசகுணமாக வச்சு அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு, சரி ரைட்டு விடு, இந்த அவசகுணத்தை அப்படி நம்ம வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் மாற்றணும். எப்படிரா சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ண போகிறோம், மத்தியானம் ஜம்முன்னு தூங்குறோம் மச்சான், ஒரு 2 நாள் வேலைலாம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம் புக் பண்ணியிருக்கிறாரு இல்லையா, அந்த ரூமுக்கு போயிட்டு இப்போ இந்த விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கிறான் பாருங்கள், அந்த பையனுடைய மாமோ நல்லா தண்ணி அடிக்கிறாளுங்க, அதே மாதிரி நல்ல ஜாலியான டைப் போல். அவங்களும் சேர்ந்துட்டு இந்த லாட்ஜில் இருந்துட்டு பசங்களாம் சேர்ந்து பயங்கரமாக தண்ணிலாம் அடிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஸோ மதியானம் ஆகுதுங்க, பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ கேங்கில் ஒரு பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மச்சான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு போர் அடிக்குதுன்னு ஒரு மூவி பார்த்தேன் ஹாட்ஸ்டாரில். என்னது ஏதோ ஒரு பயங்கரமான மூவிங்க, ரோமன்சாமா அப்படி ஏதோ ஒரு மூவி நேம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ அந்த ஓஜா போர்ட்லாம் வச்சு ப்ளே பண்ணுவாங்களா, பேய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி பார்த்தோன்னா அவன் கூப்பிட்டா உண்மையிலே பேய் வந்துருக்குது, நம்மள மாதிரி தான் பசங்க இருந்தானுங்க.
ஏன் நம்மளும் இன்றைக்கி ராத்திரி ட்ரை பண்ணக்கூடாது, எப்படி ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் ஆகும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். இப்போ என்னென்னா இந்த பேய் பிசாசு மேலே ரொம்ப பயம் உள்ள ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா குருன்னு ஒரு நேம் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா, அவருக்கு சின்ன விஷயம் இருந்தாலுமே பேய் பிசாசு மேலே பயப்படாரு. ஏன்னா வீட்டில் அந்த மாதிரியே வச்சு வளர்த்துருக்காங்க. வெள்ளிக்கிழமைனா வெளியே போகக்கூடாது, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வளர்த்ததுனால அந்த பையனுக்கு மட்டும் கொஞ்சம் நார்மலோட பேய்னா கொஞ்சம் பயம் அதிகங்க. இப்போ இதை கேட்டோன்னா எல்லாரும் மச்சான் என்ன மச்சான் ஓஜா அதுன்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லும்போது இந்த பையன் மட்டும் என்ன சொல்கிறான், டேய் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காதிங்க, வந்தது குளிச்சமா போனோமா தண்ணி அடிங்க சரியாக போச்சு, அதை விட்டு இந்த பேயை பார்க்குற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு சொன்னதும் மற்ற பசங்களாம் அமைதியாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. எப்போ அந்த குருங்கிற பையன் பேய்க்கு இவ்வளோ பயப்படும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுதோ அப்போ இந்த பசங்கள்லாம் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, மச்சான் என்ன மச்சான் இப்படி பயந்துட்டு இருக்கான் பேய்க்கு, நீ நைட்டு ஓஜா போட இறக்குறா அப்படிங்கிற மாதிரியும் அந்த பசங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓஜா போட இறக்கலாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த கேங்ல இன்னொரு பையன் சொல்லியிருக்கிறான், ஏண்டா நீங்களாம் நான் பச்சை பிள்ளைங்களா, நீங்களாம் யாரா கண்டென்ட் கிரியேட்டர் விஸ்கா முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு ஓஜாவோட இருக்கிறேன் அதை இருக்கிறேன் இதை இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மச்சான் ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட வேறு ஆல்ரெடி கண்டென்ட் இல்லாமல் சுற்றி தெரியுறோம். ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன், யாரெல்லாம் சம்மதிக்கிறீங்க கை தூக்குங்க. ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம், பேய் இருக்கிற மாதிரி செட்டப்பை க்ரியேட் பண்ணுறோம், அங்கே உண்மையிலே பேய் இருக்கிற மாதிரி நட்டிச்சு அப்படி இங்கே பேய் இருக்கிற மாதிரி இந்த விளாக் பண்ணுவாங்க இல்லையா, பேயை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு தரமாக ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம் மச்சான், நாளைக்கு தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங் நம்பர் 1 நம்ம தான் வரணும் மச்சான், அந்த மாதிரி கண்டென்ட்டை மேக் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொன்னதும் மச்சான் வேறு லெவல் மச்சான், இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பசங்களாம் எல்லாம் சரின்றதாங்க. ஈவன் தான் சொந்த ஊருக்காரனும் சரின்றதான். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த குருங்கிற மச்சான் என்ன ஆளை விட்டுருங்கடா அடிங்க, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் ரூமுக்குள்ளே இருந்துக்கிறேன், நீங்கள் இப்போ திருநெல்வேலி ஊருக்கு போகலாம், அதாவது நம்ம ஸ்டுடியோக்கு போகலாம் சொல்கிறீங்களோ அப்போ என்னை வந்து கூப்பிட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் வந்தே திருறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணால் இப்போ செட்டப் ரெடி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டி இருக்குது, இதை தான் வாங்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு பசங்களாம் காசை ஷேர் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த எலுமிச்சம்பழம் மாலை அது போக இந்த எல்லாமே வாங்குறாங்க கோலப்பொடி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இந்த பேயை ஓட்டுறதுனா ஒரு சில எக்யூப்மெண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே வாங்கிட்டு பசங்க செட்டப்போட ரெடியாக இருக்கானுங்க. ஆனால் யாருமே இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணல, அதாவது பேய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க ஏதாச்சும் இடத்துக்கு போகலான்னு சொன்னோம், எந்த இடத்துக்குடா போகிறது, எங்கே போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதான் உள்ளூர்காரர் இருக்கேன் விக்னேஷ் அவங்ககிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க மாமா பார்த்தீங்கன்னா அவர் மத்தியானம் நல்ல பிரியாணிலாம் சாப்பிட்டு போதையில் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காரு. இந்த டைம் ஆச்சுடா அவங்க அத்தை என்ன திட்டுவா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஈவினிங் கிளம்பி போயிட்டார். இவங்க என்ன பேசுனாங்க எதுவுமே அவங்க மாமாவுக்கு தெரியாதுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த விக்னேஷ் அந்த பையன் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கான். ஏய் என்னடா ஏன்ட்டு வந்து கேட்குறீங்க, சரி மச்சான் ஒரு கிரவுண்ட் இருக்குது போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், டே கிரவுண்டா என்ன காமெடி பண்ணுறியா, அது பேய் உண்மையிலே பேய் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஏரியா சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது தான் எப்படியோ அந்த பசங்க காதுக்கு தெரிஞ்சிருக்குது அங்கே ஒரு உண்மையிலே ஒரு ஸ்பாட் இருக்குது. அது நெட்டில் பார்த்தானா யூடியூப்பில் பார்த்தானா எங்கே பார்த்தானுங்கன்னு தெரிலங்க. அந்த பையன் பார்த்துட்டான், எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ சுட்டெடுத்தாம்பாறையோ எரிச்செடுத்தாம்பாறையோ ஏதோ ஒரு பாறை இருக்குன்னு யாரோ சொன்னாங்க மச்சான், அங்கே உண்மையிலே பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. அந்த ஸ்பாட்டு கரெக்டாக இருக்கும், கண்டிப்பாக அந்த மாதிரி உண்மையான பேய் இருக்குது டைட்டிலாம் வச்சு போட்டால் கண்டிப்பாக வியூஸ் போண்டா அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே அப்படி ஒரு பாறை இருக்கிறது உள்ளூர்காரான விக்னேஷ்க்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அது உண்மையிலேயே அங்கே பேய் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியே சின்ன வயசுல எல்லாத்தையுமே வளர்த்து வச்சுருக்காங்க அந்த ஏரியாவில். அதனால் விக்னேஷ் சொல்கிறாரு, மச்சான் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது, உள்ளூர்காரனாக சொல்கிறேன், நீ எப்படி நினைக்கிறே தெரியல, அங்கே உண்மையிலே பேய் இருக்குடா, எல்லாருமே அப்படி தான்டா சொல்லுவாங்க, அந்த இடம் மட்டும் வேண்டாம் வேறு எங்கேனாலும் போகலாம் அப்படின்னு சொன்னதும் அந்த குருங்கிறவன் மறந்துட்டாருங்க. அதாவது டே என்ன சொல்கிற உண்மையிலே பேய் இருக்குங்கிறீங்க, டே பயமாக இருக்குடா அப்படிங்கிற அந்த குருங்கிற ஒரு கத்திட்டு இருக்கே, டே அமைதியாக இருங்கடா நம்ம அங்கே தான் போகிறோம், ஏன்டா பேய் இருக்கிற இடத்துக்கு போய் நம்ம பேய் இருக்கா இல்லையான்னு பார்த்தா சும்மா கிரவுண்டுக்கு போகிறேன் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க சொல்கிறியா, நம்ம இங்கே தான் போகிறோம் நீ கண்டிப்பாக கூட்டு போகிற அப்படின்னு சொல்லும்போது என்னால் முடியவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி மேப்பில் போட்டு பார்க்கலாம் அதில் போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. எங்கே போட்டாலுமே அந்த ஒரு ஊர் அந்த என்னது சுட்டெடுத்தான் பாறை அப்படிங்கிற மாதிரி ஒரு பாறை எங்கேயுமே வரமாட்டேங்குதுங்க மேப்பில், எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த பையன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டார் இல்லையா, அங்கே தான் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அப்போல்லாம் நான் கேள்விப்பட்டது இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவர் எனக்கு தெரியும் ஆனால் ரொம்ப ஆபத்துன்னு அந்த விக்னேஷ்ங்கிற பையன் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன பண்ணிட்டானுங்க இந்த பசங்களாம் சேர்ந்து, இப்போ எல்லாம் சரக்கடிச்சு இந்த மாதிரி தானே பாட்டிலோட வச்சு உட்காந்துட்டு இருக்கானுங்க. இங்கே பாரு இப்போ நீ வரலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மா நம்பர் என்கிட்ட இருக்குது, இப்போவே வீடியோ கால் பண்ணி ஆன்ட்டிங்க பாருங்கள் உங்கள் பையன் எல்லோரும் சேர்ந்து குடிச்சு கூத்தடிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல போகிறேன், நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ இவருக்கு வேறு என்ன பண்ணனே தெரியல இந்த விக்னேஷ் அப்படிங்கிற அந்த ப்ரோக்கு. டே என்னடா இவ்வளோ தூரம் இறங்கிட்டீங்க, டே பின்ன என்ன சொல்லிட்டு இருக்கேன் போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன், பின்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன், கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் டே வேண்டாண்டா வந்து தொலைக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் மச்சான்
இவன் வீட்டுக்கு கால் பண்ணுமா என்கிட்ட நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குரு அவங்க வீட்டோட நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் சொல்கிறான். மச்சான் கால் பண்ணிடுவோம் மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, டேய் நானும் வரேன்டா, ஆனால் எனக்கு பயமாக இருக்குடா, புரிஞ்சுக்கோங்கடா, நான் அந்த மாதிரி பேய் பிசாசுனா ரொம்ப பயம்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்கிறான். பட் இருந்தாலும் 2 பசங்களையும் பிளாக்மெயில் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நைட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பி காரில் நைட்டு ஒரு 9-10 மணிக்கு மேலே தாங்க. ஏன்னா அப்போ தான் வேறு அந்த போலீஸ் யாராச்சும் இருந்தால் கூட பிரச்சனை பண்ணிடக்கூடாது இல்லையா, அதனால் 9-10 மணிக்கு மேலே தான் என்ன பண்ணுறாங்க. அப்பவும் சரக்கு அடிச்சு தாங்க. அது போக இன்னும் 2-3 பாட்டில் வாங்கி போட்டுட்டு காரில் அந்த பாறை ஏதோ சுட்டெடுத்தான் பாறை இருக்குது பாருங்கள், அந்த பாறையை நோக்கி அந்த விக்னேஷ் வழிகாட்ட இவங்க எல்லோரும் போய்கிட்டே இருந்துகிட்ருக்காங்க. அப்படி போகும்போதே அந்த குருங்கிறவர் காருக்குள்ளே பயந்துட்டு அது மட்டும் விக்னேஷ் என்ன சொல்கிறாரு, மச்சான் நான் வரேன் வழி காட்டுறேன், என்ன தயவுசெய்து உள்ளே கூப்பிடாதீங்கடா, நான் காரில் இருந்துக்கிறேன்டா. அந்த குருங்கிறோம் அதாங்க சொல்கிறாரு. நானும் வரலாதான், நாங்கள் 2 பேர் இருந்துக்கிறோம், நீங்கள் போயிட்டு வாங்க சொன்னது, நீ ஃபஸ்ட்டு வழியை காட்டுறா, அவனை தப்பாக மட்டும் காட்டினேன்னு எனக்கு தெரிஞ்சு நாளை மறுநாள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் போட்டு விடுன்னு சொன்னாலும் இந்த பயத்திலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கரெக்டான வழியை காமிச்சு இவங்க ஒரு சின்ன ஒரு பாறையை காமிச்சிருக்காருங்க. பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருட்டாக இருக்கிறதுனால எதுவும் தெரில. டேய் என்னடா இதுதான் உண்மையில பாறையா, இங்கே தான் பேய் இருக்காடா அப்படிங்கிற மாதிரி பசங்களாம் பார்த்துட்டு இருக்காங்க. காருக்குள்ளே இருந்து பார்க்கானுங்க. டேய் இங்கே தாண்டா இருக்குது, என்ன போவான்டாண்டா, கொஞ்சம் தூரம் நடக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி யார் அந்த விக்னேஷ்ங்கிறவர் சொல்கிறாரு. கொஞ்சம் தூரம் நடக்கணும்னா அப்போ இதுக்கு முன்னாடி சார் வந்திருக்கேன் இங்கே போல சொல்லும்போது, ஆமாடா சின்ன பசங்களை நாங்களாம் இந்த வழியாக இங்கே பேய் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பகலில் வந்து பார்க்க வந்திருக்கோம், நைட்டு வந்தது இல்லைடா அப்படிங்கிற மாதிரி இந்த விக்னேஷ்ங்கிறவர் சொல்கிறாருங்க. ஏண்டா நீயே வந்திருக்க, இப்போ எங்கே நாங்கள் போகிறதுக்கு பயப்படணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இறங்கடா கீழே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே காரை ஓட்டி இறக்கிட்டு காரை லாக் பண்ணிட்டு வந்துருந்தாங்களாங்க. இப்போ குரு வரமாட்டேன்னு சொல்கிறா. டேய் இங்கே பேர் நாங்கள்லாம் கிளம்பி போகிறோம், நீங்கள் தனியாக இருந்தால் தனியாக இருக்கவங்களும் தான் பேய் பிடிக்குமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்தி சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணி அந்த நபர் எல்லாருமே கூட்டிட்டு நேராக அந்த பாறை நோக்கி நடந்து போகிறாங்களாங்க. அப்படி பாறைக்கிட்ட போயாச்சுங்க. அங்கே பார்த்தா இந்த நார்மலாக ஒரு நைட்டு இருட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், பூச்சிக்கு போட்ட கத்துற சத்தம், தவளை சத்துற கத்தம், இந்த மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருக்கும்போ அதான் கேட்டுட்டு இருக்குது. இங்கே எங்கடா பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, நீங்கள் ஒன்றுமே காணலாம் அப்படி மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்துட்டு இருக்காங்களாங்க. அப்போ தான் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே மனசளவில் ஓகே அப்போ பேய்லாம் கிடையாது போல் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. ஈவன் தான் அந்த குரு கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி அப்போ பேய்லாம் கிடையாது போல் அப்படிங்கிற மாதிரி அவருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறாருங்க. அப்போ டேய் இங்கே கிடையாதுடா, மலைக்கு மேலே தான் பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு விக்னேஷ் புதுசாக ஒரு பொருளையை பொருளையே உண்மையாக தெரில. அப்போ திரும்ப பயப்படாமல் இருந்த குருவிலேருந்து எல்லாருக்குமே லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குதுங்க. ஓ அப்படியே விஷயம், சரி வா அப்போ மலைக்கு மேலே போய் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. டேய் ஏன்டா சொன்னால் பொசுக்குன்னு போகிறாங்கன்னு சொல்லிட்டு, டேய் பேயெல்லாம் கிடையாதுடா வாங்கலாம் சொல்லி எல்லாருமே இவர் கூட்டிகிட்டு போகிறாருங்க. அந்த ஒருத்தர் கண்டிப்பாக போகணுன்னு பிடிவாதம் பிடிச்சாரு பாருங்க, அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது தான் அவர் என்ன சொல்கிறாரு, டேய் என்னால் சும்மா வரீங்க, கேமரா ஆன் பண்ணுங்கடா, வீடியோ எடுங்கடா, நம்ம பேயை பார்க்க விளாக் எடுக்க வந்திருக்கேன்னா சொன்னதும் வீடியோ எல்லாம் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். டேய் இப்போ ஆன் பண்ணால் தான் ஏதாவது செட்டப் ரெடி பண்ணுங்கடா, வாங்கிட்டு வந்த பொருள்லாம் எங்கே இருக்குது, ஆனால் இந்த பேக்கில் இருக்குண்ணே, எதாவது ரெடி பண்ணுறா, எங்கண்ணா ரெடி பண்ணுறது, அந்த பேர் அந்த ஒரு வேப்ப மரம் இருக்கு பாரு, அது கீழே ஒரு கல் இருக்கு பாரு, அந்த கல்லை தூக்கி வை, அந்த கல்லுக்கு மேலே வாங்கின மஞ்சள் எலுமிச்சை மரத்துலாம் போட்டு பட்டை அடித்து ஏதாச்சும் பண்ணி விட்றா. அப்புறம் வேறு என்ன ஏதாச்சும் பேய் வரதுக்கான அறிகுறி மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கடா அப்படின்னு பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் என்னென்னா யார் இவர் அந்த ஒருத்தர் இன்னும் பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கார்ல ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக கால் ஸ்லிப் ஆகி விழுறாருங்க. விழுந்தது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லாதே ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் திரும்புறாரு. அப்படி திரும்பினா தரையில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் எதையோ ஒன்று பார்த்து மறந்துட்டாருங்க. அப்படி என்னத்தை பார்த்துருக்காருன்னா ஒரு ஸ்டார் போட்டு கோலம் போட்டு அதில் இந்த பில்லி சூனியம் ஏவலுக்குலாம் ஒரு பொம்மையை வைப்பாங்க பாருங்கள், வக்கீலில் செஞ்சு அதுக்கு மேலே துணியை கட்டி அந்த மாதிரி ஒரு பொம்மை இருந்துருக்குது. அவரே பயந்துட்டு என்னடா இது ஏன்னா சொல்ல மாட்டேங்க, இந்த மாதிரி பொம்மையெல்லாம் மாட வாங்கிட்டு வந்திருக்கீங்க சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லும்போது, அண்ணே இது நாங்கள் வாங்கலண்ணே. என்னடா சொல்கிறேன் அண்ணே, சத்தியமாக நாங்கள் வாங்கலண்ணே. ஏய் காமெடி பண்ணாதீங்கண்ணா, அப்புறம் எப்பறம் நீங்கள் வாங்காட்டிங்க, கோலம்லாம் யாரெல்லாம் போட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்கிறீங்க, இப்போ போட்ட கோலம் மாதிரி கோலப்படி நீங்கள் வாங்கினீங்க தானே. அண்ணே கோலப்படி வாங்கினோண்ணே, ஆனால் இந்த கோலம் நாங்கள் போகலன்னு எல்லோரும் சொல்கிறானுங்க. இப்போ இவருக்கு என்ன ஆச்சுன்னா, டேய் காமெடி பண்ணுறீங்க, சரி இங்கே பாரு இந்த பொம்மை எடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொம்மையை தூக்கி வீசுறாருங்க. வீசினா அங்கே ஒரு பையன் பிடிக்கும். என்னென்ன பண்ணுறது, அந்த மரத்தில் கல்லை வைக்க சொன்ன பற்றியா, கல் வைக்காத, கல் கீழே அந்த பொம்மையை வச்சுட்டு பட்டையை போட்டு விடு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், சரிண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் அந்த பொம்மையை தூக்கி இங்கே வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, வாங்கடா வீடியோ எடுக்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ அந்த மரத்துக்கிட்ட அந்த பையன் மட்டும் தனியாக இருந்திருக்கான். அவனுக்குமே மனசுக்குள்ளே பையாக இருந்திருக்கு போல். இப்போ என்ன ஆகுது, அந்த பொம்மையை அப்படி போட்டு பட்டையெல்லாம் போட்டாங்க, அப்படி போட்டு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இவங்க கூட வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, வீடியோ எடுத்துகிட்டு கிட்ட போயிட்டுருக்கான். அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறாங்க, அதை முக்கியமாக பேசக்கூடிய ஆள், இங்கே பாருங்கள் மக்களே நாங்கள் இந்த மாதிரி இது ரொம்ப மோசமான ஏரியான்னு சொன்னாங்க, குற்றாலத்துக்கிட்ட ஏதோ சுட்டெடுத்து தான் பாரு எரிச்செடுத்து தான் பாருன்னு சொன்னாங்க, இங்கே தான் பேய் நடமாடிட்டு இருக்குது அது இது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இங்கே உண்மையான பேயை காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த விளாகில் எப்படி உண்மையான பிளே வாக்கில் பேசுவாங்களோ அந்த மாதிரி பயங்கரமாக அந்த பசங்க பேசி இருந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்துருக்காங்களாங்க. அப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா மட்டும் எங்களுக்கு டேய் மச்சான்
மல்லிகைப்பூ வாசனை வருது போடுறா அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் பேசுகிற சொல்லிட்டு இருக்காருங்க. இப்போ அதே மாதிரி ஏன்னா அதாவது அந்த வீடியோ எடுக்கிறாங்க இல்லையா, அதில் ஏமாத்துறதுக்காக எங்களுக்கு இப்போ மல்லிகைப்பூ வாசனை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த பசங்களும் ஆமாம் மச்சான் உண்மையிலே மல்லிகைப்பூ வாசனை வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி மேட்ரு என்ன, உண்மையாகவே மல்லிகைப்பூ வாசனை வந்திருக்கு. அப்போ அந்த பசங்களை திரும்ப சொல்கிறாங்க, டேய் மச்சான் உண்மையிலே மல்லிகைப்பூ வாசனை வருதுடா அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க திரும்ப சொல்கிறானுங்க. இப்போ அந்த பசங்களுக்கு உள்ளே பேசிக்கிறானா, டேய் மல்லிகைப்பூ எதுவும் வாங்கிட்டு வந்தியா என்ன, நீ வாங்கிட்டு வந்த யாருமே வாங்கலைங்கிறானுங்க. ஆனால் அந்த பையன் மட்டும் தனியாக அங்கே பாருங்கள் உண்மையிலே வருதுங்க, எங்களுக்கு பயமாக இருக்குதுங்க, உடம்புலாம் புல்ல இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் பில்டப் பண்ணி பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கான் அந்த வீடியோவில். இப்போ இவனுங்களுக்குலாம் மற்ற பசங்களாம் பேசிக்கிறான், டேய் ஒருவேளை அவன் தான் மல்லிகைப்பூ எங்கேயும் வாங்கிட்டு வந்து வச்சிருப்பான் போல், அதான் ஸ்மெல் வருது போல் அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க நினச்சிக்கிட்டானுங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு கொலுசு சவுண்டு இவங்களுக்கு கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு யாருக்கு இந்த பையன் சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி இந்த பையன் சொன்னதுக்கப்புறம் மல்லிகைப்பூ வாசனை வந்துச்சோ அதே மாதிரி அந்த பாறையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற கொலுசு சத்தம் அந்த பசங்க எல்லாருக்கும் கேட்டிருக்குது. அப்படி கேட்டதுமே இப்போ அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்த பையன் என்ன பண்ணுறான், அவன் நினச்சிக்கிறான், அதாவது இந்த பசங்க என்ன நம்மகிட்ட சொல்லாமல் கொலுசுலாம் வாங்கிட்டு வந்திருக்க போனாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு, மக்களே இங்கே பாருங்கள் உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, கொலுசு சவுண்டு கேட்குது மக்களே, என் காது கேட்குது, உங்கள் கேமரா கேட்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். இப்போவும் அந்த பசங்களாம் சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாங்க, டே நீ கொலுசு வாங்கிட்டு வந்தியடா, டே நீ வாங்கிட்டு வந்தியா, நானும் வாங்கிட்டு வரலண்டா, மல்லிகைப்பூ மனமும் வருது, கொலுசு சவுண்டு கேட்குது, அவன்கிட்ட எங்கடா கொலுசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்குள்ளே எனக்கு பயமாக இருக்குடா, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருன்னா அந்த குருங்கிறவர் வாங்கலாம்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி எழுதிட்டு இருக்காரு. இங்கே பாருங்கள் இங்கே கூட வந்த பசங்களாம் எப்படி பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்க நான் மட்டும் தாங்க ரொம்ப கொஞ்சம் தைரியமாக இருந்துட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து இங்கே பாருங்கள் ஒருத்தன் விட்டா போதுன்னு ஓடிட்டு இருக்கான் குரு அப்படிங்கிற பையன். நான் பாருங்கள் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம், மறக்காமல் லைக் கேட்கலாம் போட்டு விட்ருக்கேன் மக்களே, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் ஒன்றும் பயங்கரமாக பேசிக்கிட்டு போய்கிட்டே இருந்துட்டு இருக்காருங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பசங்களாம் ரொம்ப பயந்ததும் இந்த பையன் என்ன பண்ணியிருக்காருன்னா கேமரா நிப்பாட்டிட்டு, ஏன்டா இப்படி பயப்படுறீங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க, அப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணாதீங்கடா மாட்டிப்பீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அண்ணன் டேய் நான் எங்கடா ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன், உண்மையிலே எங்களுக்கு மல்லிகைப்பூ வாசனை உங்களுக்கு வரலையா, மல்லிகைப்பூ வாசனையா, டேய் எனக்கு வந்த மாதிரி ஞாபகம் இருக்குது, அப்போ நீங்கள் யார் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கேட்டிருக்கான். நாங்கள் யாரா வாங்கிட்டு வந்தோம், சரி அப்போ அந்த கொலுசு உண்டு, நாங்கள் கொலுசு அப்போ ஓன்ட்ட கொலுசு இல்லையா, அப்போ எங்கேருந்தா வச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்குள்ளே அந்த பையன் குருங்கிறவன் வந்துட்டு நான் காரை நோக்கி ஓடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஓடிட்டு பாதி தூரத்தில் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். இவங்க யாரும் வராதனால காருக்கிட்ட தனியாக போகிறதுக்கும் பயங்க போனவன் திரும்ப இவங்ககிட்டே ஓடி வரான். இவனுக்கு என்ன பண்ண தெரியல, அந்த பையனுக்கு பைத்தியம் முடிச்சிரு போல அந்த லெவலில் பயந்துட்டு இருக்கான் அந்த பையன். அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் மச்சான் இங்கே இருக்கிற சரிப்படல மச்சான், உண்மையிலே வேறு ஏதோ அசம்பாவிதம் நடக்க மாதிரி இருக்குது, கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விக்னேஷ் அப்படிங்கிற உள்ளூர் பையன் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பையன் சரி இவன் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, இங்கே பாருங்கள் எங்களுக்கு உண்மையிலே பேய் பிசாசு இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க, நான் இதுக்கப்புறம் இங்கே நின்று எங்கள் உயிருக்கு ஆபத்து போலன்னு பசங்களாம் சொல்கிறானுங்க, உள்ளூர் பையன் அதான் சொல்கிறான், கிளம்புறவங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன திரும்ப கால் தடுக்குதுங்க. கால் தடுக்குனதும் திரும்ப இப்படி கீழே போயிட்டு திரும்ப கேமரா தூக்குவான் பாருங்க. அப்படியே மச்சான் அப்படிங்கிற மாதிரி மற்ற பசங்களாம் லைட்லாம் பிடிச்சிட்டு இருப்பான் பாருங்க. அந்த பசங்க அப்படியே மச்சான் அப்படிங்கிற மாதிரி என்ன பின்னாடி கையை காமிச்சிருக்கானுங்க. காமிச்சதும் இந்த பையன் அப்படி திரும்பி பார்த்துருக்கான். பார்த்தா என்னென்னா அவன் பக்கத்தில் ஏதோ கருப்பு கலர் உருவம் மாதிரி தெரிஞ்சிருக்குது. அதை பார்த்து உண்மையிலே பேய் வந்துருச்சுன்னு கத்தி எல்லாம் தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்கள் இதில் என்னென்னா அந்த குரு அப்படிங்கிறவர் கொஞ்சம் ஃபேட்டியான ஆள் பிள்ளைங்க, அவரால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது. அவர் மட்டும் கொஞ்சம் மெதுவாக ஓடி இருக்கிறப்ப மற்ற அவ்வளோ பசங்களும் அதாவது 5 பேரில் 4 பேர் தெரிச்சு ஓடி வந்துட்டானுங்க காருக்கு. ஓடி வந்ததுக்கப்புறம் காருக்குள்ள வந்து லாக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு, டேய் என்னாச்சுடா குரு எங்கடா, அவனை விட்டு வந்துட்டீங்க, டே அவனே சரியான பயந்தாங்கள்ட்ட அவனே ஏன்டா விட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேசிக்கிறானே. டே அதை விடு மச்சான், பேயை பார்த்து உண்மையிலே பேய் இருக்குடா மச்சான், பயமாக இருக்கு மச்சான், டே வீடியோ எடுத்தல வீடியோவில் ரெக்கார்டாக இருக்கும் ஆன் பண்ண பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்தா வீடியோ ஓப்பன் பண்ணுறாங்க. அவன் அவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தான் பாருங்க, எந்த ஃபுட்டேஜ் இல்லை. டே ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் போல அப்படிங்கிற, இல்லை என்னடா வளர்ற, ஆனால் பண்ண மாதிரி தான்டா ஞாபகம் இருக்குது, ஆனால் மறந்துட்டேன், டே எனக்கு திருடா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் தனியாக புலம்பிட்டுருச்சு. அதை விடுறா குரு என்னடா ஆனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. டே வாடா போயிட்டு அவனை கூட்டு வந்துருண்டா, அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாத, ரொம்ப பயந்தான் கொள்டா அவன், வாடா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பசங்களாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆனால் யாருமே கதவை திறந்து வெளியே போகிறதுக்கு முன் வரலங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்னது ஒரு செகண்டில் சட்டார்னு அந்த சைடு மிரரில் வந்து பார்த்தா எப்படி இருக்கு, அந்த மாதிரி அந்த சைடில் கண்ணாடி இருக்குது பாருங்க, அந்த விண்டோக்கு முன்னாடி டிரைவர் சீட்டிட்டு வந்து குரு டப்புன்னு வந்து நின்றுருக்காருங்க. இதை பார்த்து உள்ளே இருக்க 4 பசங்க ஏன்டா பேய் மாதிரி வந்து நிற்கிற, வந்து உள்ளே ஏறா, எங்கடா போன ஒன்று எங்கெல்லாம் தான் தேடுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தேடி கிழிச்சிங்க.
ஏன்டா என்னை தனியாக விட்டுட்டு ஓடி வந்துட்டு வாய் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குரு யாருக்கிட்டையும் பேசலையாங்க. அந்த சரி மச்சான் விடு விடுன்னு சொன்னாலும் யாருக்கிட்டையுமே பேசாமல் அவர் கையெல்லாம் என்கிட்ட தொடாங்கடா, என்கிட்ட இதுக்கப்புறம் யாரும் பேசாங்கடா அப்படிங்கிற மாதிரி குரு ஒரு மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்டாக நடந்துக்கிட்டாரு. அப்போ மற்ற பசங்க நினச்சிக்கிட்டானே, ஓகே நம்ம இந்த மாதிரி அவனை விட்டுட்டு வந்ததுனால தான் குரு நம்ம மேலே கோவமாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவனே ரிலாக்ஸ் ஆகிறான், சரியாயிரும் அவன் நினச்சிட்டு எல்லாரும் திரும்ப லாட்ஜுக்கு போயிருக்கிறாங்க. அப்படி லாட்ஜுக்கு போனதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, குரு யாருக்கிட்டையும் பேசாமல் தனியாக ஒரு முக்கில் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டாராங்க. உட்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டாராம். அப்படி அழுதுட்டு இருக்கும்போது என்னன்னு அந்த பசங்களாம் உள்ளே வரன்னு வந்துட்டு ஃபேனெல்லாம் போட்டுட்டு, எப்பா உயிர் படைச்சதே பெரிய விஷயமா இருக்குது மச்சான், சரக்கெடு மச்சான், சரக்கடிச்சா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அந்த பையன் பேகுலேருந்து சரக்கு எடுத்து வெளியே வைக்கும்போது அந்த பொம்மையும் தூக்கி வெளியே வைக்கிறேன். எந்த பொம்மை தெரியுமா? அங்கே அந்த மரத்து மூட்டுக்கிட்ட ஒரு பொம்மையை வச்சுருந்தாங்க பாருங்கள், அந்த பொம்மையை தூக்கி இந்த பையன் வெளியே வச்சுருக்கான். இதை பார்த்து எல்லாரும் மிரண்டு ஒவ்வொரு பக்கமாக தெரிச்சு ஒரு முக்கில் ஆளுக்கு ஒரு முக்கில் போய் நின்றுட்டுருக்காங்க. பயந்து போய் கத்துறானுங்க, டேய் இது இப்பறம் வச்சு இது இப்பறம் வச்சு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த பையன், மச்சான் மச்சான் சாரி மச்சான் மன்னிச்சிரு, நீ தான் அந்த மரத்துக்கிட்ட பட்டையெல்லாம் போட்டு ஏதோ பண்ண சொன்ன பார்த்தியா, அது நீங்களாம் அதுக்குள்ளே வீடியோ எடுக்க மலைக்கு மேலே ஏறிட்டீங்க, நான் பயந்து போய் அந்த பொம்மையை தூக்கி நான் தான்டா நம்ம சரக்கு பேக்குள்ளே வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கான். அட பைத்தியக்காரன், இதை தூக்கியாடா இங்கே வைப்பா அப்படிங்கிற மாதிரி தூக்கி வீசுடா அப்படின்னு சொன்னால், மச்சான் எனக்கு பயமாக இருக்குது, நான் தொட்டலாம் சொல்லிட்டு இருந்திருக்கானுங்க. இப்போ தூக்கி வீசலாம் ஏதாச்சும் பண்ணிட்டு சொல்லும் போது அந்த பேக்கில் தூக்கி வச்சான் பாருங்க அந்த பையன், அந்த பையனை தூக்கிட்டு ஜன்னல் வெளியே வீச போயிருக்கான். அப்போ அந்த குருங்கிற அந்த பையன் இந்த இவன் வீச போன கையை பிடிச்சிட்டு, எங்கே தூக்கி வீசுகிற பொம்மையை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வாங்கி தன்னுடைய நெஞ்சில் வச்சுட்டு, என் புள்ள என் புள்ள என் புள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லி நெஞ்சோடு வச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி சுருண்டு ஒரு மாதிரி பயங்கரமாக சுருண்டு படுத்துக்கிட்டாராங்க. இது என்னடா இவன் ஏன் புள்ளன்னு சொல்லி இப்படி பிடிச்சி வச்சுட்டு இருக்கான், இவனுக்கு தான் பேய் நான் பயமா, அதுவும் என்ன இவன் பண்ணுற ரியாக்ஷன்லாம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நோட் பண்ணுறாங்க. அப்போ தான் அப்படி இருந்துட்டு இருக்கும்போது, ஆமாம் மச்சான் இவன் பண்ணுறது தூரம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, டேய் அந்த பொம்மை தூர போடுறா, அது அங்கே காற்றுல இருந்து எடுத்து அந்த பொம்மைடா, அதான் தூர போட மாட்டேன், இது ஏன் பொம்மை இது ஏன் உயிர், நான் போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த பையன் குரு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். சொன்னது மட்டும் இல்லாமல் இவனுக்கெல்லாம் போய்ட்டு அந்த குருட்ட இருந்து பிடுங்க ட்ரை பண்ணியிருக்கானுங்க. பிடுங்கும் போது என்ன இருக்குன்னா, அதான் வராதன்னு சொல்கிறதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வயசில் பேசுகிறான். ஆனால் அதை கேட்காம அந்த பையன் பொம்மையை பிடுங்க போயிருக்கான். சட்டனாக அந்த குருங்கிறவர் என்ன பண்ணிட்டாரு, எந்திரிச்சு அப்படி கழுத்தை பிடிச்சி அப்படி நேரம் சட்டனாக செவுத்தோட மேலே தூக்கி வச்சிட்டாராங்க. இதை பார்த்து மற்ற பசங்க என்னடா பண்ணுறது சொல்லிட்டு அந்த குருட்ட இருந்து இந்த பையனை பிரித்து, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஏன்டா பொண்ணு வயசில் பேசிகிட்டு இருக்க, என்னடா உங்களுக்கு இப்போ வேணும், பொண்ணு வயசில் பேசுகிற அதில் பேசுகிறேன், எல்லோரும் அமைதியாக கம்மன் இருங்க பார்த்துக்குங்க, உங்கள் மாதிரிலாம் செம்ம கொலவெறியில் இருந்துகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு வயசில் பேசிட்டு, என் பிள்ளை என் பிள்ளைக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்மையை வச்சுட்டு இறுக்கி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானாங்க. இப்போ இவன் பண்ணுறதுலாம் பார்த்து ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னு தெரில, ஒருவேளை நமக்கு பார்த்த ஆத்மா எதுவும் உடம்புக்குள்ளே பூந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பசங்களுக்குள்ளே பேசிட்டு, இப்போ என்னடா சொல்கிறீங்க ஆத்மா பூந்துருச்சா, இடையே இதெல்லாம் நான் படத்தில் தான்டா பார்த்துருக்கேன், இந்த நேரில் சொல்கிறீங்க அப்படி மாதிரி எல்லாம் பயத்தில் இருந்துகிட்டு இருக்கும்போது தான் விக்கிட்ட சொல்லி, டேய் உங்கள் மாமா கால் பண்ணி ஏதாச்சும் கேட்க சொல்கிறேன்னு கேட்கும்போது, டேய் சொன்ன திட்டுவார்றா, வேறு ஆப்ஷன் இல்லைடா, இவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா யாரா பதில் சொல்கிறாங்க அம்மா அப்பாவுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்ட்ட சொன்னதும் அந்த பையன் அவங்களுடைய மாமா கால் பண்ணுறாருங்க. கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவன் மாமா மானங்கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு விக்னேஷை, ஏன்டா அவனுங்களுக்கு தான் அறிவில்னா உனக்கு எங்கே போச்சு, ஏண்டா சாவுன்னு தெரிஞ்சு அந்த மையானத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி மாமா வசமாக திட்டியிருக்காரு. இப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, மாமா திட்டினதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிட்டு பேய் பிடிச்சிருச்சு, எங்களுக்கு நல்லாவே தெரியுது, இப்போ என்ன பண்ணன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு இருக்கும்போது, சரி ரைட்டு வேறு வழி இல்லை, நான் நம்ம குலதெய்வ பூசாரிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்கிறேன், நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி கால் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாமா ஏதோ கால் பண்ணி பேசிட்டு போகிற போல, பேசி முடிச்சுட்டு ஏதோ ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு வர சொல்லியிருக்காங்க போல், ஏதோ கருப்புசாமி கோயில் போலங்க. அப்போ என்ன அப்படின்னா இந்த பசங்களாம் சேர்ந்து அந்த பையனை கூப்பிட்டு வரணும். இப்போ என்னென்னா அந்த பையன்ட்டு என்ன சொன்னால் வருவான்னு தெரியாது, கூப்பிட்டு பார்த்துருக்காங்க, நான்லாம் வர முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க மாமாட்ட கால் பண்ணி அவன் வரமாட்டேன்னு சொல்கிறேன் என்ன பண்ண சொல்லும்போது, எனக்கு தெரியாது, நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அந்த பையனை நான் சரி பண்ணி விட்றேன், இவர் பார்த்துப்பார் பூசாரி அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமா சொல்லியிருக்காரு. வேறு வழின்னு சொல்லிட்டு இந்த பையனை வலுக்கட்டாயமாக குண்டு கட்டாக தூக்கி காரில் போட்டிருக்கான். அந்த பையன் கத்தியிருக்கான். ரிசார்ட்டு காரில் என்னப்பாச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, அவனுக்கு ஏதோ வேறு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு திடீர்னு, ஸோ அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை அப்படி வண்டியில் போட்டு நேராக அவங்க மாமா அனுப்பிச்சுட்டு சொன்ன லொக்கேஷனுக்கு போயிருக்காங்களாங்க. அங்கே போனால் ஒரு கோயிலில் இறக்கிருக்கிறாங்க. இறக்குனது என்னென்னா, வரமாட்டேன் என்னை இங்கே கூப்பிட்டு வர்றதுங்க, நான் வரமாட்டேன், நான் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இல்லையா, அந்த கோயிலுடைய பூசாரி என்ன பண்ணுறாரு, அவரே இறங்கி வெளியே வந்து காரில் இருக்க அந்த பையனை பிடிச்சி கரகரன்னு உள்ள கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காருங்க. என்ன வான்னு சொன்னால் வர முடியாதா, சரி உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த பசங்களை போட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, யார் நான் இந்த பசங்களை பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் நீ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்மா இந்த பூசாரியை பார்த்து கேட்டிருக்குங்க.
அப்போ அந்த பூசாரி அப்புறம் அவங்க உடம்புக்குள்ள உட்காந்துட்டு நீ தானே சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்லியிருக்காரு. அப்போது அந்த ஆத்மா என்ன சொல்லியிருக்குன்னா, நான் பண்ணுற விஷயங்கள்லாம் இருக்கட்டும், இவனுங்க அங்கே என் இடத்துக்கு வந்து என்ன பண்ணானுங்கன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த பூசாரிட்டு அந்த ஆத்மா சொல்லியிருக்கு. அப்போ தான் என்ன அவங்க மாமா நடந்த விஷயங்களை ஃபுல்லாக அந்த மாதிரி இவனுங்க அந்த இது சுட்டடிச்சு அவன் பாறைக்கு போயிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கானுங்க. இப்போ அந்த பூசாரி இந்த ஆத்மா விட்டுட்டு இந்த பசங்கள்லாம் கிளின்னு கிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவங்கள படிச்சிருக்கீங்களா, அறிவு இருக்கா இல்லையாடா, பெரியவங்க சொன்னால் கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கிழிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்கள் மேலே தப்பு வச்சுட்டு அந்த ஆத்மா நான் எப்படா குறை சொல்ல முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காருங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அந்த பையன் அந்த பொம்மையை வச்சுட்டு இருக்கிறது நல்லா நோட் பண்ணுறாரு. இப்போ சரி நான் ஒன்று எதுவும் பண்ண மாட்டேன், அந்த பொம்மை என்கிட்ட கூட அப்படின்னு இருக்காரு இவர் பூசாரி. கொடுக்க மாட்டேன்னு இருக்கு. அப்போவே இந்த பூசாரிக்கு ஏதோ டவுட் வருது, இந்த பொம்மையில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது அப்படிங்கிறது புரியுதுங்க. இப்போ உடனே பூசாரி இலை அந்த பொம்மை அவட்ட இருந்து பிடுங்கலை அப்படிங்கிற மாதிரி என்னென்னா அந்த ஆத்மாட்ட இருந்து பிடுங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த பசங்கள்லாம் பிடுங்கி அந்த பொம்மையை இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் குரு அப்படிங்கிற பையன் உடம்புல ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த பையனை பிடிச்சி இருக்காமல் பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. பிடிச்சி வச்சுட்டு அந்த பையன் பயங்கரமாக கத்திட்டு எந்திரிச்சு அந்த பொம்மையை பிடுங்க ரெடியாக இருந்துட்டு இருக்கான். அப்படி ரெடியாக இருக்கும்போது தான் அந்த சாமியார் இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு, இப்போ நீ அமைதியாக அடங்கலை, பொம்மை நெருப்பில் காமிச்சிடும், அக்னிக்கு இரையாக்கிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த குருங்கிற பையன் ஆத்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே அடக்கி உடக்கி என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், எரிச்சிடாத அது நான், அது என் உயிர், என் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வாய்க்கு வந்தபடி உளறி இருக்கு அந்த ஆத்மா குரு உடம்புல இருந்து. இப்போ இதை பார்த்து எல்லாரும் ஷாக்காக என்ன சாமி இது, அந்த மாமா கேட்குறாரு என்ன சாமி இது, ஒரு பொம்மை கேட்க இந்த ஆத்மா இவ்வளோ துடிக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் அந்த சாமியார் சொல்கிறாரு, இது பொம்மைக்காக துடிக்கலப்பா தம்பி, இந்த ஆத்மாவே இந்த பொம்மை தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆத்மாவுடைய உயிரை இந்த பொம்மை கீழே தான் இருக்குது. இது சாதாரண பொம்மை இல்லை. எவனோ ஒருத்தன் பில்லி சூழல் ஏவி விட்டுட்டு போயிருக்கான், இந்த ஆத்மாவை வச்சு இன்னொருத்தங்களை பழி வாங்குறதுக்காக ஏவி விட்டுட்டு பொம்மை தான் இது. அந்த பொம்மையை தான் எடுத்து வச்சு இவனுங்க மாட்டிக்கிட்டானுங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி அவங்க மாமா கிட்டே அது டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. சரிங்க, இப்போ இதை என்ன பண்ணுறது, அவங்க உடம்புலேருந்து எப்படி ஆத்மா வரட்டுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அப்போ இந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் பாருமா நீ சொன்னது ஓம் பக்கம் தான் நியாயம் இருக்குது, உன் இடத்துக்கு அவனுங்களே வந்து உன்னை சீண்டி பார்த்துருக்கானு எல்லாம் ஓகே, இதுக்கு நான் அந்த பசங்களை மன்னிப்பு கேட்க சொல்கிறேன், டேய் மன்னிப்பு கேளுங்கடா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அந்த பசங்களாம் மன்னிப்பு கேட்டிருக்கானுங்க. இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, அந்த பையன் உடம்புலேருந்து வெளியே போ அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆத்மா திரும்ப பயங்கரமாக ஆக்ரோஷமாக, நீங்கள் சொன்னோன்னா உடம்புக்குள்ளே உட்கார்றதுக்கும் திரும்ப வெளியே போகிறதுக்கு நான் ஒன்றும் வேலைக்காரன் கிடையாது, நான் போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அவர் அக்னியில் விட்டு பொம்மையை வெளியே தூக்குறாரு. இப்போ திரும்ப என்னை விட்டுரு நான் மன்னிச்சிரு, சரி இப்போ நான் போன உடனே நான் போயிடுறேன் ஆனால் உங்களெலாம் சும்மா விடமாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஆத்மா அவன் உடம்பு விட்டு வெளியே போயிருக்கு அப்படிங்கிறத இவர் பூசாரி கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்படி கன்ஃபார்ம் பண்ண மறு நிமிஷமே என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஆத்மா வந்ததும் இவர் அந்த பொம்மையை அந்த அக்னிக்குள்ளே முக்கிட்டார். ஆனால் இப்போவுமே அந்த பசங்களாம் ஏதோ க்யூரியாசிட்டியில் கேட்குறானுங்க, ஐயா அந்த குரு உடம்புக்குள்ள ஆத்மா இருக்கும்போது நீங்கள் அந்த பொம்மையை போட்டிருந்தா அப்போயே அந்த ஆத்மா போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறானுங்க. அடே பைத்தியக்கார பசங்களா, அப்படி நான் பண்ணியிருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு குரு உயிருக்கே ஆபத்துடா, அவனும் சேர்ந்து செத்து போயிருக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது, சும்மா புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே இங்கே கட்டுக்கதையே, எதுவுமே ட்ராமா எதுவுமே கிடையாது. உண்மையான நல்ல சக்தி இருக்குன்னா உண்மையான கெட்ட சக்தி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தயவுசெய்து இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்ணாமல் இருங்க, கிளம்பி போங்க. இப்போ ஒன்றால் ஒரு ஆத்மாவுக்கு அநியாயமாக என்ன துரோகம் பண்ண வச்சிட்டிங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஆத்மா இப்போ சாந்தி அடைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா பில்லி சுனியை வச்சார் பாருங்கள் அந்த சாமியார், இன்னொரு சாமியார், அவர் வைக்க போய் தான் அந்த ஆத்மா அந்த பொம்மைக்குள்ளே உயிராக இருந்துகிட்டு இப்போ இந்த பொம்மை எரிச்சதுனால அந்த ஆத்மாவுக்கு விடுதலை கிடச்சி அந்த ஆத்மா சுதந்திரமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தையும் அந்த ஐயர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ அதுக்கப்புறம் அந்த பசங்க அந்த ஏரியா விட்டு காலி பண்ணி குளிக்கலையாங்க, அவனுக்கு போனதே குற்றாலத்தில் குளிக்காமல் அவன் ஊருக்கு கிளம்பி அவன் ஊருக்கு போய்ட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் திரும்ப ஒன்றா திருநெல்வேலியில் மீட்டப்பை போட்டிருக்கானுங்களாங்க. ஸோ மீட்டப் போட்டு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி விபரீத முடிவே நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன பசங்க முடிவெடுத்திருக்கானுங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் நம்மளும் திருநெல்வேலிக்காரன் இல்லையா, ஸோ நம்ம இந்த மாதிரி உண்மையான பேய் சம்மந்தப்பட்ட கதைகளை போடுறத பார்த்த பசங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலியம் நம்மளை காண்டாக்ட் பண்ணிவிட்டு ப்ரோ தைரியமாக இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் லைஃப்பில் உண்மையாக நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கதையை நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த கதையை தான் உங்ககிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கதையிலேருந்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த பசங்க பண்ணதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதே சமயத்தில் எண்டு ஸ்க்ரீன் நேரத்துக்கு பல திகிலான இந்த மாதிரி இல்லைங்க, பல திகிலான அமானுஷ்யமான கதைகள் வந்திருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஸோ மச் கேஸ். மீண்டும் ஒரு பயங்கரமான திகில் ஸ்டோரியில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண். பை பை கேஸ்.